வணக்கம் உறவுகளே, நான் சின்னா. முகமெல்லாம் இன்றைக்கு ஒரே வேர்வையாக இருக்கேன் என்று சொன்னால், இன்றைக்கி ஃபுல்லாக எங்களுடைய காணிக்கில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மழையும் வந்துட்டது. அப்போ அதோட தீவிரமாக வேலைகள் நடக்குது. சரியா பார்த்தீங்களா, இடங்கள்லாம் செதுக்கி கொண்டு வரோம். ஓகே, வேலையம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைகள் முடியுது. இல்லை என்ன விஷயம்னு சொன்னால், முக்கியமான விஷயம்னு சொல்ல வந்தது, இதுக்குள்ள வந்து மாதுளை மரங்களும் சில மாதுளை மரங்களும் வைக்கலாம் யோசிச்சிருக்கிறேன். ஏனென்றால் நல்லா வரும். கிளிநொச்சி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெரும்பாலும் அதில் பயிரிடு செய்கிறாங்க. ரீச்சாவில் இருக்குது, பிறகு அகரன் ஃபார்மில் இருக்குது. மற்ற சில இடங்களில் வந்து இப்போ கூடுதலாக இலங்கையில் அதை சார்ந்த நடவடிக்கைகளும் இருக்குது. இங்கே நான் அந்த அளவுக்கு ஃபார்ம் அளவுக்கு இல்லை, ஒரு கொஞ்சம் ஒரு 5-6 அப்படி வைக்கலாம்னு யோசனை. அதுக்கு முதல் பாருங்க, உங்களை காட்டுறோம். இப்படி மின்னலெல்லாம் அகோரமாக இருக்குது. ஓகே, இருக்கட்டும். உங்களுக்கு சில ஆக்களுக்கு வந்து இந்த பொமிக்ரனேட் அந்த மாதுளை என்று சொன்ன சில இடங்களில் தெரியாமல் இருக்கலாம். இதுதான் அது. இங்கே இப்படி தான் இருக்குது. ஓகே, அதை நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி உண்டு. சூப்பர் சாமான். ஓகே, இதையும் வந்து இப்போ சின்ன லாஃப் ப்ரொஜெக்ட் நடக்கிற இடத்துக்குள்ள வந்து செய்யலாம்ன்ற ஒரு யோசனை வந்தது. அப்போ இங்கே பாருங்கள் எப்படி உண்டு. இது இண்டியன் ரைட், எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் வந்து வரும் எங்களோட என்னென்னு சொல்கிறது, எங்களுடைய காலநிலைக்கு வந்து இது நல்ல பொருத்தமான சாமான். இதையும் ட்ரை பண்ணுவோம் என்ன. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதை பயிரிட இதை நடுகை செய்யலாமா இல்லாட்டில் என்ன செய்யலாமான்ட்டு. ஓகே, மழை வந்துட்டுது, எஸ்கேப் ஆகும் கொஞ்சம். ரைட், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதே கடலில் உங்களுக்கு செய்து எடுத்து காட்டுறேன். ஓகே, சூப்பர் சாமான். இந்த கேன்சருக்கெல்லாம் வந்து நல்ல ரைட். இந்தியாவில் அந்த வர ஃபுல்லாக அப்படி நல்ல ரெட் கலரில் இருக்குது. இங்கேயும் வந்து இது செய்கிறாங்க. எங்களுடைய நாட்டுக்கண்டும் தனித்துவமான இதுவும் இருக்குது. அதுக்கும் செய்யலாம், இதுக்கும் செய்யலாம். ஓகே, ட்ரை பண்ணுவோம்.